வறுமை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு? தமிழ்நாட்டில் அதிதீவிர வறுமையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ நகர பகுதிகளை பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டில் வந்து ஒரே இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாரும் காம்பசிட்டா இம்ப்ரூவ் பண்ண முடியும். யூனியன் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அது 60-40 இருந்தது. இதற்கு அவங்க 50-50நாங்க. அப்போ 30-70 ஆச்சு. அப்போ ஒரு தமிழை தான் கொடுப்பேன்றாங்க. அதை பத்திலாம் தமிழ்நாட்டு முதல்வர் கன்சிடரேஷன் பண்ணாம என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் தாய்மானவர் திட்டம் சொன்னார். ஆக்சஸ் டு ரேஷன் ஷாப், பிடிஎஸ். ரொம்ப வேகமா ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு சர்வே வந்ததுல பீகார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கா இருக்கிறாங்க. பார்ப்போம். நீங்க வந்து எதை வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பீகார், உத்தரப்பிரதேஷ் நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்க ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்க இந்த டெவல்யூஷன் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷுக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் கிட்டத்தட்ட 3x 4x ஃபார்முலால அதிகமா இருக்கு. நான் டாக்ஸபிள் இண்டிவிஜுவலா மாத்திருக்கோம். மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் உண்மையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து எந்த வகையான சப்போர்ட் இல்லாம இன்ஃபேக்ட் தடை தான் வருது. அது மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இருக்க ஏற்றத்தாழ்வுகள். அதனால ஆண் பெண் பாலினம் சமத்துவம் இல்லாத சூழல், ஆணாதிக்க சமூகத்தை எல்லாமே குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, கேரளா அதிதீவிர வறுமையை ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற அவங்களுடைய அறிவிப்பு தான். இந்த தகவல் வெளியான உடனேயே அடுத்ததாக எல்லோரும் பார்த்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. ஏன்னா எல்லா இண்டெக்ஸ்லையுமே ஒன்று டாப் 1, டாப் 2 இல்லை டாப் 3ல இருக்கக்கூடியவங்க எப்போ வறுமையை ஒழிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் எழுந்துகிட்டு இருந்தது. இது சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நியூஸாக பண்ணிடலாம். பட் ஆனால் இதுலேயே இருக்கக்கூடிய ஆளுமை ஒருத்தர்கிட்ட கேட்டால் இன்னும் நமக்கு நிறைய டீட்டெயில் தெரியும் அப்படின்றத உணர்ந்தோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக மருத்துவர், தமிழ்நாடுடைய பிளானிங் கமிஷனுடைய மெம்பராக இருக்கக்கூடியவரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் எழிலன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. டாக்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். காலையிலேயே உங்களை ஒரு பெரிய சேஸுக்கு அப்புறமா பிடிச்சாச்சு. ரொம்ப ஏர்லி மார்னிங். டைரக்டாக கொஸ்டினுக்கே வந்துடலாம் டாக்டர். ஃபஸ்ட்டு வறுமை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வறுமை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் அதிதீவிர வறுமையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீதி ஆயோக் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிக்காக அசஸ்மெண்ட் பண்றதுக்காக ஒரு வரையறை எடுத்துருக்காங்க. இதில் பல்வேறு சர்வதேச நாடுகள் வந்து பாவர்ட்டி அசஸ்மெண்ட் வந்துட்டு பல்வேறு இண்டெக்ஸஸ் இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு கேலரி கன்சப்ஷன், அதாவது உணவு எவ்வளோ குவாண்டம் சாப்பிட்றாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்று ப்ராப்பர் ஹவுசிங், அதாவது வீடுகள் இருக்கா, ப்ராப்பர் ஷெல்டர் இருக்கா, ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அப்புறம் மக்களுக்கு ஹெல்த் ஆக்சஸ், அதாவது சுகாதாரம் அவங்க கடைநிலை போய் சேருதா, சுகாதார மையங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா, அது பண்ணி அடிப்படையில் ஒன்று. அப்புறம் க்ளோதிங், அதாவது உணவு, அப்புறம் உடுத்தும் உடை, இந்த அடிப்படை வசதிகள் இருக்கா. அப்புறம் மாத வருமானம், அப்புறம் அது ஆண்டு வருமானம் என்று பல்வேறு தன்மையில வந்து தான் மல்டி டைமென்ஷன்ல வந்து நம்ம வறுமையை வந்து கணக்கெடுக்கின்றோம். ஒரு சிங்கிள் ஸ்டேட் ஃபார்முலா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆய்வு வந்து சர்வே வந்து தமிழ்நாடு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தி முடிச்சிட்டோம். அந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நகர்ப்புற அடிப்படையில தமிழ்நாடு வந்து நகரமயமாக்குதல் ஆகுது. 55 விழுக்காடுலாம் தாண்டிட்டோம். இப்ப நகர பகுதிகளை பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமப்புற இடத்துல, அதாவது கிராமப்புற சூழல், அதாவது ரூரல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 10 லட்சம் பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ ஆக மொத்தம் 8 கோடி மக்கள்ல வந்து 17 லட்சம் பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருந்தாங்க. ஆனா கேரளா அரசாங்கம் பண்ணது போல் ஒரே ஸ்ட்ரக்சர்ல பல்வேறு இண்டெக்ஸஸ் கால்குலேட் பண்றதோட தமிழ்நாட்டில் என்ன நமக்கு இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் வந்து நகர்ப்புறத்துல வந்து அவங்க நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புல பகுதியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க சுகாதார தன்மைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு ஆக்சஸ் டு ஹெல்த் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு உணவுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரூரல் ஏரியால வந்து நம்மளோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நம்ம வந்து தரமான உணவுப் பொருட்கள் வந்து காலகாலமாக நம்ம வந்து ரேஷன் ஷாப்ஸ் நம்ம கொடுக்கறதுனால உணவுக்கான பிரச்சனை இருக்காது. அங்க வந்து ரூரல் ஏரியால வந்து
வீடுகளுக்கான தேவைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரே இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாரும் காம்பசிட்டா இன்க்ளூட் பண்ண முடியாது. இப்ப ம். மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள், அப்புறம் ரொம்ப முதியவர்கள், அவங்களோட குழந்தைகளால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி திருநங்கைகள். பல்வேறு திருநங்கைகள் பிளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில சில ஸ்பெஷல் டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ ம். இப்படி இருக்கும்போது என்னன்னா கேரள அரசாங்கம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இராடிகேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணி பிறகு ஒரே காம்பசிட் இண்டெக்ஸ்ல அனைத்தும் போட்டு அனைத்தும் கொடுக்கறது பதிலாக என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 19 டிபார்ட்மெண்ட் வரனால எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ம். அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்றதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கீடு பண்ணோம். இப்போ வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கிராமப்புற முத்தமிழ் கலைஞர் பேர்ல வந்து வீடுகள் கட்டுற திட்டம் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து ரூரல் ஹவுசிங் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அது 60-40 இருந்தது. பிறகு அவங்க 50-50னாங்க. அப்போ 30-70 ஆச்சு. அப்போ ஒரு தவணை தான் கொடுப்பேன்றாங்க. அதை பத்திலாம் தமிழ்நாட்டு முதல்வர் கன்சிடரேஷன் பண்ணாம என்ன பண்ணிட்டாருன்னா கலைஞர் விரிவான வீடுகள் நம்ம ப்ரொவைட் பண்ற விஷயத்தை வந்து சர்வே எடுத்து இந்த டேட்டா வச்சு ஹவுசிங் ப்ரோக்ராம் வந்து செட்டில் பண்றோம். ம். இப்ப நகர்ப்புறத்துக்கு வாங்க. இப்ப நகர்ப்புறத்தை அதாவது மத்திய அரசுடைய நிதி உதவி குறைவா இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட மாநில அரசாங்கமே அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து பணம் செலவு பண்ணி ஹவுசிங். தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 10 வருடமாக யூனியன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அவங்க ஒன் டைம் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்க ரேஷியோ வந்து மாத்தி கொடுப்பேன்னாங்க. இதெல்லாம் பத்தி கன்சிடர் பண்ணா ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிட்டா ரூரல் ஹவுசிங் ப்ரோக்ராம் வந்து நல்லாவே விரிவான திட்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,20,000 மாநில அரசு கொடுக்குதுன்னா மீதி 30,000 60,000 ஒன்றிய அரசு கொடுக்குற திட்டமா இருக்கும். ஸோ ம். இந்த மாதிரி விரிவான வீடு தொகுப்புகளை வழங்கும் திட்டம். பிறகு அதிலே வந்து இடஒதுக்கீடு பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்களுக்கான சிறப்பு திட்டம். அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் பேர்ல வந்து விரிவான திட்டங்கள். அயோத்திதாசர் பண்டிதர் பேர்லயே வந்து நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகளில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அமங் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் உள்ள பாப்புலேஷனுக்கு வந்து காம்பசிட்டா பட் குட் அது ஆதி திராவிட நலத்துறை பண்ணும். இப்போ வந்து நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த டேட்டா வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சென்னை பொருள் பார்த்தீங்கன்னா கல்லார் வீடுகள் எல்லாம் இப்போ இருந்தது. இப்போ எல்லாமே மாற்றி இப்போ வந்து குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி போகிறோம். ம். அந்த கல்லார் வீடுகள் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்க அர்பன் போவர்களுக்கு ப்ராப்பரான ஹவுசிங் ப்ரோக்ராம் வந்து டெலிவர் பண்ணிடுறோம். ம். ஸோ இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் தாய்மானவர் திட்டம் சொன்னார். ஆக்சஸ் டு ரேஷன் ஷாப் பிடிஎஸ் ம். பிடிஎஸ்க்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் கார்டுக்கு மாற்றுத்திறனாளிகளால வர முடியல, வயதான முதியவர்களால வர முடியல. அப்போ வந்து அவங்க வீடு தேடி போய் அவங்களோட மாசம் ஆன ரேஷன்ஸ் வந்து போய் கொடுக்குற விஷயங்கள். ஸோ ம். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அப்ரோச் என்னன்னா ரொம்ப ப்ரக்மேட்டிக்கான அப்ரோச். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். ம். ஒரு டேட்டா அடிப்படையில செக்மெண்ட் வாரியாக பிரிச்சு எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எந்தெந்த தேவைகளுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை அடிப்படையில வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் முன்னாடி தாய் தந்தையர் நாள் இல்லாத குழந்தைகள் அவங்களை ம். ஐடென்டிஃபை பண்ணி அவங்க 18 வயசு வர வரைக்கும் மாதம் வந்து உதவித்தொகையாக அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடுற விஷயமா இருக்கட்டும், பிறகு அவங்களுக்கு ஒரு வைப்பு நிதி கிரியேட் பண்ற விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள். ஸோ அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அரசாங்கமே கை கொடுக்குற திட்டங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த திட்டங்களுக்கான டேட்டா எல்லாமே இந்த 17 லேக்ஸ் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டா வந்து ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரோக்ராம் இவால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமை தான் நம்ம தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேரளாவை விட நம்ம ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருப்போம். ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு சர்வே வந்ததில் பீகார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் செக்டார்ஸில் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்ச் ஓவர்ஸ் விச் மீன்ஸ் மற்ற ஐடி செக்டார்ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் பண்ணக்கூடியது இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு எப்படி லிங்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா
வறுமையை ஒழிக்கணும்னா மாநிலத்துடைய நிதி ஆதாரத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நீங்கள் என்டிஏவுடைய நிறைய மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 ஏர்போர்ட் கொண்டு வருவோம், 7 ஏர்போர்ட் கொண்டு வரோம், நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ்வே வந்து 8 புது எக்ஸ்பிரஸ்வே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலியமா வறுமையை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு 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 வா ஒரு வாக்குறுதி வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அப்படியான ஸ்பெண்டிங் அப்படின்றது வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த விஷயத்துக்காக? இல்ல நீங்க அடிப்படையிலே பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ம். அப்படின்னு ஒரு பார்ப்போம். நீங்க வந்து எதை வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க? இப்ப பல்வேறு தருணத்துல வந்து இப்ப இந்த ஜிடிபி அடிப்படையில வளர்ச்சியை வந்து ஒரு வட்டார ஏரியாவை கணக்கெடு பண்ணணுமா, இல்லைன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI தான் ஒரு இணைந்த இன்க்ளூசிவ் இயந்த வளர்ச்சிக்கான யாத்ஸ்டிக்கான்னு பார்க்கணும். அப்ப வளர்ச்சின்னு நீங்க எதை டிஃபைன் பண்றீங்க பொறுத்து இருக்கு. இப்ப பீகார், உத்தரப்பிரதேஷ் நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்க, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பின்னிலையில இருந்தாங்க, அவங்க பிளாட்டோ ஃபேஸை ரீச் ஆகல. ஸோ ம். பிளாட்டோ ஃபேஸை ரீச் ஆகுறதுனால அவங்க எனி ஸ்டெப், ஏன்னா அவங்க -20 இருந்து எனி ஸ்டெப் ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ஸ்டெப் தான். நீங்க வந்து 11.19% இருந்து நீங்க 13% இருக்கிறது கஷ்டம். ஆனா ம். 3ல இருந்து 7 ஏறுது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க வந்து அதை தான் நம்ம கணக்கிட மறந்துடுறோம். இப்ப தமிழ்நாடு வந்து எக்கனாமிக்ல நீங்க சொல்ற அதே வரையுறையில 11.19% நம்மளோட நம்ம தான் டாப்பு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்கு. பட் ஆல் செட் அண்ட் டன், கேரளாவும் தமிழ்நாடும் இந்த 11.19%ல எந்த கண்டிஷன்ஸ்ல அவங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு நான் வரேன். ம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபைனான்ஸ் கமிஷனோட டெவல்யூஷன் ஃபார்முலாஸ் இப்ப கடந்த ஒரு 14வது நிதிக்குழு, 15வது நிதிக்குழு, இப்ப 16க்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அது ஒரு ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. அப்ப ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இன்னொரு கிரைட்டீரியா வந்து இன்கம் டிஸ்டன்ஸ். அதாவது ரொம்ப ரொம்ப பெர் கேபிட்டா இன்கம்ல கம்மியான மாநிலம், பெர் கேபிட்டா இன்கம் அதிகமான மாநிலம், இதுல ஒரு நடு மாநிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாநிலத்துக்கு மேல எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, அதுக்கு மாநிலத்துக்கு கீழே என்னென்ன மாநிலத்துக்கு இன்கம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் வச்சு அவங்க நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, டிஃபால்ட்டா தமிழ்நாடு, கேரளா வந்து என்னோட இன்கம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து மேல இருக்கு. ம். இப்போ பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இன்கம் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து அடிபடுறோம். ஏன்னா வளர்கிற மாநிலங்கள் பேர்லாம் உங்களுக்கு ஸ்கியூ ஃபார்முலா, ஃபிக்ஸட் ஃபார்முலா, அது டைனமிக் ஃபார்முலாவும் கிடையாது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் கவர், பிறகு வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டாக்ஸ் எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப 2.5 கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ம். டாக்ஸ் எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க அதிகமான மார்க்லாம் கொடுத்தீங்கன்னா நிதி பகிர்வு வந்து ஒரு பேலன்ஸ்லாம் அமையும். அதெல்லாம் ரொம்ப மிஸ்கியூல் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்ட் கம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஃபார் ஃபெடரல், அதாவது தனித்தனி மாநிலத்துக்கான வருவாய் பார்க்கும்போது கடந்த 10 வருஷமாக என்ன பண்ணிருக்காங்க, பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர், பினான்சியல் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஆகும், இல்ல இந்த டெவல்யூஷன் ஃபார்முலாம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷுக்கும், பீகாருக்கும், குஜராத்துக்கும் கிட்டத்தட்ட 3x 4x ஃபார்முலால அதிகமா இருக்கு. ம். அப்ப தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து நீங்க தான் வளர்ந்துட்டீங்களே, அப்போ வளர்ந்ததுனால எதுக்கு உங்களுக்கு நாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா அலோகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ம். ஆனா இந்த 2 ஸ்டேட்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது மானுட தன்மையில தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அடிப்படை சுகாதாரம் போய் கொண்டு போய் சேர்க்கிறது, அடிப்படை உணவு பற்றாக்குறையை தீர்வு பண்றது, ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்றது, அடிப்படை கல்வியை போய் அனைவருக்கு போய் கொடுக்கறது என்று மனித வளத்துல வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க. ம். மனித வளத்துல முதலீடு செஞ்சனாலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து தனிச்சையாக என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து தொழில் முனைவரா உருவாக்குறதுக்கான காரணமா இருக்கு. ம். கிளாஸ் 4ல இருந்து கிளாஸ் 1க்கு நம்ம மாத்துறோம். இன்னைக்கு நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேரை இன்ஃபார்மல் செக்டார்ல இருந்து ஃபார்மல் செக்டாருக்கு மாத்திருக்கோம். மாத்திரம். நான் டாக்ஸபிள் இண்டிவிஜுவலா மாத்திருக்கோம். ம். அப்ப இந்த டிவிடெண்ட்லாம் தமிழ்நாட்டில இருந்து வருவாயாக அதிகமாக ஒன்றிய அரசுக்கு போகுது. நான் திருப்பி நீங்க கேட்கிற எக்கனாமிக்லா வளர்ந்துட்டு இருக்க உத்தரப்பிரதேஷோ, எக்கனாமிக் வளர்ந்த பீகாரோ, எத்தனை பேரை நீங்க நான் டாக்ஸபிள் இருந்து டாக்ஸபிள் மாத்திருக்கீங்க, எத்தனை பேரை ஃபார்மல் செக்டர்ல இருந்து இன்ஃபார்மல் செக்டருக்கு மாத்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு அடிப்படை கல்வி சுகாதாரம் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அப்ப இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்ரோச்க்கு
இவ்வளவு பினான்சியல் டிரான்ஸ்ஃபர் ஆகியும் ஏன் அவங்களால அதை செயல்படுத்த முடியல? ம், அங்க என்ன பண்ணிட்டாங்க, உத்தரப்பிரதேஷ்லாம் அவங்க டெவலப்மெண்ட் காட்டுறதுக்காக அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பெரிய பெரிய பிரிட்ஜுகளுக்கு, பெரிய பெரிய ரோட்ஸுக்கான ப்ரொஜெக்ஷன் காட்டிட்டாங்க. ஆனா அதே ரோட்ஸுக்கு கீழே, பிரிட்ஜஸ் கீழே அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினங்கள், மழைவாழ் மக்கள் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருக்கிறதும், நியூட்ரிஷனல் டிப்ரைவ்டா இருக்கிறதும், அந்த குழந்தைகள் பள்ளிக்கூட வசதிக்கு போகாம இருக்கிறதும், அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை சுகாதாரம் இருக்கிற விஷயத்த மறந்துட்டாங்க. ம், ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சர் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர். இப்போ சர்வீஸ் செக்டர்ல நம்ம வந்து நிறைய பயணம் பண்ணி நிறைய டிவிடெண்ட் எடுத்துட்டோம். மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் உண்மையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ம், இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஸ்ட்ரைட் அதிகம். ம், ஒண்ணு, பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் கொண்டு வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, கோர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் முனைவரை ஊக்கப்படுத்தி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அதிகமான டிவிடெண்ட் எடுத்தது தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன். அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்லயே ஜெண்டர் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டோம். ம். அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கிறதும் நம்ம பண்ணிட்டோம். அக்ரிகல்ச்சர் செக்டர் உங்களுக்கு தெரியும், சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வருஷத்துக்கு 4 தடவை மீட்டர் அணை திறந்தனால எவ்வளவு சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனால உள்ள விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்னு இப்போ உங்களுக்கு நான் தெரியும். உங்களுக்கு ம், நான் வந்து விளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் மாடல் ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்து இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது, சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணு பேலன்ஸ் பண்றதுக்கு நாங்க பிளானிங் கமிஷன் என்ன பண்ணிட்டோம், ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட் பிளாக்னு ஒன்று உருவாக்கி இந்த ம், டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸ், இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸ், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸ் அட்ரஸ் பண்ணி அங்க இருக்கிற குறைபாடுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதை நிவர்த்தி பண்றதுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்துட்டு வந்தனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிளஸ்டர்ஸ் உருவாயிடுச்சு. நீங்க தூத்துக்குடி போங்க, சேலம் போங்க, கோயம்புத்தூர் போங்க, அரியலூர், பெரம்பலூர் எடுத்துங்க. இப்ப சிப்காட் வந்து தருமபுரியில வந்து தமிழ்நாட்டு முதல்வர் ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சென்னை வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. சென்னையோட புறநகர் சிட்டிஸ்லாம் செங்கல்பட்டு இன்க்ரீஸ் பண்றது, எக்ஸ்பான்ஷன் பண்றது, தாம்பரம் எக்ஸ்பான்ஷன், ஆவடி எக்ஸ்பான்ஷன் பண்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இது வந்து இதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து எந்த வகையான சப்போர்ட் இல்லாம, இன்ஃபேக்ட் தடை தான் வருது. ம், உங்களுக்கு தெரியும், நம்ம ரீசெண்டா அந்த பிஎம்சியில நம்ம எம்ஓயூல சைன் போடுறதுனால ஏற்கனவே மணி பில் பாஸ் பண்ண ரொட்டீன் அலோகேஷன், அதாவது ஆர்டிக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு, அதுக்கப்புறம் ஆர்டி மூலம் பிளஸ் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஃபண்ட் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. சமர ம், சிக்ஷா ஃபண்ட், எஸ்எஸ்ஏ ஃபண்ட் நிறுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏற்கனவே மணி பில் அலாட் பண்ண, எஜுகேஷன் அலாட் பண்ண எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்தி வைக்கிறதுக்கு எந்த ஒன்றிய அரசுக்கும் உரிமை கிடையாது. ஆனா ம். நீங்க பிஎம்சியில எம்ஓயூ நீங்க சைன் பண்றதுன்னு ஒரு ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ நாங்க இங்க என்ன பண்றோம், மாநில உரிமைகளை பாதுகாத்து ஒன்றிய அரசோட நிதி பகிர்வை வந்து ப்ராப்பரா இல்லாதையும் கொஸ்டின் பண்ணி அதே நேரத்தில் நம்ம சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பண்றது வந்து மல்டி பேசட்டடா தமிழ்நாடோட கவர்மெண்ட், தமிழ்நாடோட முதல்வர் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்னு மட்டும் கவனம் செலுத்தாம எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் ஈக்குவலா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்றது. நான் இந்த இன்டர்வியூக்காக கொஞ்சம் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் கிடைச்சது. நான் புரிஞ்சுகிட்டது. எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் வந்து பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்களோ, விச் மீன்ஸ் விமன் எஜுகேஷன், விமன் வேலைக்கு போறவங்களுடைய எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்குதோ அந்த ஸ்டேட் வளர்ச்சி அடைந்த ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 51% ஆஃப் விமன் தான் வந்து பேசிக் எஜுகேஷனே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய 34% ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து இயர்லி 72,000, அதாவது வேர்ல்டு பேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை விட கம்மியாக வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான டேட்டாஸ்லாம் பார்த்தேன். பெண் கல்விக்கு வறுமை ஒழிப்புக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு, அதில் தமிழ்நாடு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம்? நீங்க நீங்க பெரிய பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொது உடைமை கருத்துக்கள், கம்யூனிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னா ஒரு ஆன்டகனிஸ்டிக்கா பாக்குற பார்வை இருக்கு. ம், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ம், கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் கூட கம்யூனிஸ்ட் மாடல் இருக்கிற வெல்ஃபேர் மாடல்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வெளிப்படையா கம்யூனிசம் சொல்ல மாட்டாங்க. நான் ம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபாமா கேர் இன் யூஎஸ், என்ஹெச்எஸ் மாடல் இன் யூகே, பிரெஞ்சுல வந்து ஆக்சஸ் டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீ ஃபார் ஆல், ம், அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா
பொது உடைமை சித்தாந்தத்துல தான் வருது. கம்யூனிச ஸோ சித்தாந்தம்னு புரிஞ்சுக்கலாம். மார்க்சியன் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது, மார்க்சியன் ஃபவுண்டேஷன் என்ன, நான் வந்து மனித வளம் அடிப்படை, மனித வளத்துல வந்து ஜென்ரல் நியூட்ரலிட்டி, அது ஆண் பெண்லாம் இல்ல, மனித வளம் என்பது ஆணை பெண்ணை சமமாக பார்க்கறதுனால எனி வகையான சோஷியல் இன்டர்வென்ஷன் வந்து மனித வளத்தை இன்க்ரீஸ் பண்ற சோஷியல் மெஷர்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நல்ல விஷயத்தை எல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தேர், வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து லெனினோட அக்டோபர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லெனின் வந்து யூஎஸ்எஸ்ஆர் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் லெனினோட 5 இயர் பிளான்ஸ் தான் ஸ்லோவா எல்லா இதுலயும் அடாப்ட் ஆகுது. எங்க அடாப்ட் ஆகுதுன்னா இந்தியாவில் அடாப்ட் ஆகுது. ஸோ நேருவோட 5 இயர் பிளானும் லெனினோட 5 இயர் பிளானும் அதுதான். ஆனா இங்க என்னன்னா சோஷியல் சிவில் சொசைட்டி ரிஃபர்மேஷன் நடந்த ஸ்டேட்ஸ், சோஷியல் லிபரேஷன் நடந்த ஸ்டேட்ஸ். இப்போ வந்து பெரியார் போல ஒரு கருஞ்சட்டை டீம் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற சோஷியல் ஈவல்ஸை வந்து இராடிகேட் பண்றாங்க. அது மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இருக்க ஏற்றத்தாழ்வுகள், அதனால ஆண் பெண் பாலினம் சமத்துவம் இல்லாத சூழல், ஆணாதிக்க சமூகத்தை எல்லாமே கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி கொஸ்டின் பண்ணும்போது, சோஷியலா கொஸ்டின் பண்ணும்போது அவங்கள லிபரேட் பண்ணி விடுறீங்க. யார் லிபரேட் பண்றீங்க? யார் யாரும் அந்த கிளச்சஸ்ல இருக்காங்களோ அவங்களாம் லிபரேட் பண்றீங்க. அவங்க லிபரேட் பண்ணதான் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்க டேட்டா நீங்க எடுத்து பார்த்தா மகாத்மா பூலே மூவ்மெண்ட் அண்ட் அம்பேத்கர் மூவ்மெண்ட் பண்ண ரோல்னால தான் நீங்க மகாராஷ்டிரா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பொருளாதாரத்துல ஆயிட்டா இருக்கா இல்லையா? நாராயணகுரு மூவ்மெண்ட் கேரளால இருந்தனால தான், சோஷியல் ரிஃபர்மேஷன் மூவ்மெண்ட் இருந்தனால தான் இன்னைக்கு ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இப்போ பாலிய சமத்துவத்துல வருந்ததா இல்லையா? இங்க வந்து திராவிட இயக்கங்களோட சோஷியல் கல்ச்சரலி சோஷியலி வேலை செஞ்ச சொசைட்டில பண்ண ரிஃபர்மேஷன், அப்போ அதோட டிவிடெண்டை நம்ம வந்து அனுபவிக்கிறோமா இல்லையா? கர்நாடகால வந்து பசவா மூவ்மெண்ட் பண்ண சோஷியல் லிபரேஷன் மூவ்மெண்டான ப்ரொக்ரெசிவ்னஸ் கர்நாடகா என்ஜாய் பண்ணுதா இல்லையா? ஸோ அப்போ இது வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வரவங்க தடுத்துட்டாங்க. ஏன்னா ஆன்ஸ்லாட் கபீருக்கு அப்புறமோ இல்ல பீகார்ல புத்தர் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமோ அங்க ஆன்ஸ்லாட் சிவியரா இருந்தனால சோஷியல் லிபரேஷன் மூவ்மெண்ட்ஸ்க்கான ரோல் ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்க மேப் பண்ணிக்க குருநானக் மூவ்மெண்ட் இன் பஞ்சாப், பஞ்சாப் அக்ரிகல்ச்சர்லயும் ஹியூமன் டெவலப்மெண்ட் சென்டர்ல பஞ்சாப் ஹரியானா குருநானக் மூவ்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ். பேசிக்கலி இதெல்லாம் கலைஞ்சு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டே கலைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த மார்க்சின் பிரின்சிபலா இருக்கட்டும், டெவிடியன் பிரின்சிபல்ஸா இருக்கட்டும், நான் சொன்ன எனுமரேட் பண்ண சோஷியல் கல்ச்சர் மூவ்மெண்டா இருக்கட்டும், அங்க வந்து அந்த சமத்துவத்தை நிலைநிறுத்துற, சமத்துவத்துக்கு எதிர்ப்பான எந்த வகை நடவடிக்கைகளை எதிர்த்து களமாடனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சோஷியோ எக்கனாமிக் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம உயர்ந்து நிற்கிறோம். அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணியம் சார்ந்த வளர்ச்சி, விமன் பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன், விமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஜாப்ஸ். தமிழ்நாட்டில் அதிகமான விமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம செங்கல்பட்டு மாநாட்டில் சொத்து உரிமை வேணும்னு பெரியார் போட்ட ரெசல்யூஷன், 1989 முத்தமிழ் கலைஞர் சட்டமன்றத்தை நிறைவேற்றின ரெசல்யூஷன், இன்னைக்கு அதிகமான விமன் ஆண்டர்பிரனர்ஸ் சொத்து உரிமைனால தே கேன் ஓன் அ ப்ராப்பர்ட்டி, தே கேன் ஓன் அ பிஸ்னஸ் என்ற கான்செப்ட்ல வந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் ரெவல்யூஷன் லீடிங் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாடல் வந்து இப்ப நோபல் பிரைஸ் வாங்கினாங்களே, எதுக்காக வாங்கினாங்க? இன்னோவேஷன், சயின்டிபிக் இன்னோவேஷனுக்காக ஒரு சொசைட்டி பொருளாதாரத்தை முன்னேறும் போது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்ன கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்? என்னது? பெரியார் பண்ணது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், நாராயணகுரு பண்ணது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், குருநானக் பண்ணது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், அண்ணல் அம்பேத்கர் பண்ணது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த டிஸ்ட்ரக்ஷன் பண்ணனாலதான் மாசஸ் வந்து லிபரேட் ஆகி மேல அசென்ட் ஆகுறாங்க. ஒரு மாஸ் லிபரேட் ஆகும்போது தான், சோஷியோ எக்கனாமிக் லிபரேட் ஆகும்போது தான் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி டெவலப்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மாசஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் சமூக பொருளாதாரம் உயரும். அதே ரிவர்ஸ் அப்புறம் இலைட்டிஸ் மென்டாலிட்டி. நான் 2 பிசினஸ் மட்டும் தான் நான் ஃபேவரட்டிசம் பண்ணுவேன். இப்ப இருக்க கவர்மெண்ட் நான் 10% இடபிள்யூஎஸ் கொடுப்பேன் பவர் கம்யூனிட்டிஸ்க்கு. நீங்க வந்து யார் ஃப்ரிஞ்ச் ஒரு எளிமை இலைட்டிசம் தொடர்ச்சியாக நீங்க வந்து புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ற கான்செப்ட் வந்து ஒரு இயந்த வளர்ச்சி கொடுக்குமா, இல்ல மாசஸ் லிபரேட் பண்ற விஷயம் கொடுக்குமா? சோ இதுக்குள்ள டக் ஆஃப் வார் தான் நம்ம காலகாலமா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சொல்லும் பொழுது மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருந்தால் தான்
எராடிகேஷன் டுவர்ட்ஸ் தி பாவர்ட்டி அப்படின்றது சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இந்தியாவிலேயே அதிக அளவில் இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு தான். ரெண்டாவது, அதிக அளவில் மைக்ரண்ட் லேபர்ஸ் உள்ளே வரக்கூடிய ஸ்டேட்டாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வெளியிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், ஏன்னா இப்போ இன்னைக்கு ரேஞ்சில் அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்கு. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடுடைய க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பசங்க வெளியே போகிறாங்கல்ல, இப்போ ஒரு யூஎஸ்க்கு போகிறாங்களோ ஜெர்மனுக்கு போகிறாங்களோ, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி தமிழ்நாடு ஒரு இந்தியா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? எது வந்து, ஏன்னா அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து நீங்க வந்து எனி ஆஸ்பைரிங் சொசைட்டி விட்னஸ் பண்ற சேஞ்ச். ம். தமிழ் சொசைட்டி ஆஸ்பைரிங் சொசைட்டி. நான் என் தலைமுறை தான் இப்படி இருந்தேன்னா என் பையன் தலைமுறைய என் பொண்ணு தலைமுறை என்னோட அதிகமா இருக்கணும்னு நினைக்கிற புஷ் புல் தலைமுறை தலைமுறையா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மை சன் ஷுட் பி பெட்டர் தன் மீ, மை டாட்டர் ஷுட் பி பெட்டர் தன் மீ அப்படின்னு நினைக்கிற கான்செப்ட் வந்து ஒரு ஆஸ்பைரிங் சொசைட்டி. அந்த ஆஸ்பைரிங் சொசைட்டி வந்து ப்ராப்பரான என்வாயன்மெண்ட்டை வந்து டிராவிடியன் ஈகோசிஸ்டம் கொடுத்தனால அதுல வந்து வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் லேபரர்ஸ் வந்து ஓனர்ஸா மாறினது. கலைஞரோட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 1971-76 நீங்க பார்த்துருப்பீங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம் எனி எவ்ரி வே ஆஃப் லைஃப். அது கல்வியிலும் சரி, சுகாதாரம் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, நாங்கள் சமூக நீதி கொள்கையை வந்து நிறைவேற்றுறதுனால தான் பல்வேறு காலகட்டத்தில், அதாவது எல்லா டைப் ஆஃப் ரிசர்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டோம். பாப்புலேஷன் பேஸ்ட், பிறகு கமிஷன் அமைச்சு, அப்புறம் இன்னர் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் இஸ்லாமிய ரிசர்வேஷன், பிறகு அருந்தந்திய ரிசர்வேஷன், ஷெட்யூல் ட்ரைப் ரிசர்வேஷன், அப்புறம் க்ரீமி லேயர் இங்கே ஒத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இந்த மாடல் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து வே ஆஃப் லைஃபாக இருக்கு. ஸோ எதுலேயும் இந்த விகிதாச்சார அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஒரு இன்க்ளூசிவாக நம்ம வந்து கொண்டு போய் காம்போசிட்டாக கொண்டு போனதுனால தான் என்ன ஆச்சுன்னா அசென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு தமிழ்நாடு மாதிரி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பேலன்ஸோ, இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டருக்கான பேலன்ஸோ, சர்வீஸ் செக்டர் உட்பட உள்ள பேலன்ஸை அட்டைன் பண்றோம். ஸோ நேஷனல் இப்படி ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ் சொசைட்டியை வந்து கிளாஸ் 4 லேபரர்ஸ் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். ஆனா கிளாஸ் 1 வரைக்கும் வந்துட்டு மைக்ரண்ட் டேட்டா டு அதர் ஸ்டேட்ஸ், அதர் வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் போவாங்க. கேரளா கூட டிரைவர்ஸ், டெக்னீஷியன்ஸ் போற மாதிரி போறாங்களே. ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல இருந்து, நிறைய ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டில இருந்து, பல்வேறு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில வந்து யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொஃபஸராகவும், டீச்சர்ஸாகவும், பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸாகவும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வந்து என்ஜினியர்ஸாகவும் நம்ம ஆளுங்க வந்து பல்வேறு நாடுகள்ல இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து சிஎம் வந்து இன்வைட் பண்றாரு, வாங்க கம் பேக், இன்வெஸ்ட் பேக் இன் தமிழ்நாடு, உங்க மதர் லேண்டை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. ஸோ நல்ல கவர்மெண்ட் இருக்கு, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கி திருப்பி இங்க கொண்டு வருவாங்க. ஃபாரின் டைரக்ட் ரிசர்வ்ஸ், எஃப்டிஐ நம்ம சொல்லும் போது நிறைய பேர் தமிழர்களே அங்க இங்க தமிழ்நாட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து டிவிடெண்ட் நல்லா இருக்கும். நீங்க மைக்ரண்ட் லேபரர்ஸ் பத்தி சொல்றீங்களே, ஸோ நேச்சுரலி ஆஸ்பைரிங் சொசைட்டியா மாறினால, ஸோ நீங்க சொல்ற அடிப்படை விவசாய நிலத்தை வேலை பார்க்கறது, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் வேலை பார்க்கறதுக்கான ஆள் பற்றாக்குறையினால நம்ம மைக்ரண்ட் லேபரர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இங்க வராங்க. இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இங்க வரும்போது இவங்களுக்கு நம்மளோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்மளோட ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறாங்க. சின்ன எக்ஸாம்பிள் நிரஞ்சன், என்னோட ஆயுர்வேத தொகுதியில வந்து அப்பாசாமி தெருன்னு இருக்கு. அதுல அப்பாசாமி தெரு ஆரம்ப பள்ளி இருக்கு. ஆரம்ப பள்ளியில காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு, மதிய உணவு திட்டம் போயிட்டு இருக்கு, வாரத்துக்கு 3 முட்டை இருக்கு. ஆனா என்னோட அப்பாசாமி அரசாங்க பள்ளிக்கூடத்துல 90% யார் படிக்கிறாங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளிகளோட குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து, பீகார்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால் குழந்தைகள் இங்க அழகான தமிழ் பேசுறாங்க, தமிழ்ல படிக்கிறாங்க, நல்ல கணக்கு போடுறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து போய் கேட்கும் போது, சார் உங்க ஊர்ல சார் மனுஷனா மதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாங்களாம் வந்து மிருகங்களாக தான் நடத்தப்பட்டோம் எங்க ஊர்ல. அப்ப இங்க
நீங்க இங்க ஒரு சுயமரியாதை இருக்கு, இங்க ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ அவங்க அவங்கள சோஷியல் செக்டர்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம். அதே நேரத்துல அவங்களோட கான்ட்ரிபியூஷன், இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நேரத்துல அவங்க அறுவடை பண்ற வேலைகளும் வந்துட்டாங்க. டீ தேயிலை தோட்டங்களையும் பண்றாங்க. இங்க கஷ்டப்பட்டு நம்மளோட கட்டுமானங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படை எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு. அந்தந்த ஒரு ரூலை நம்ம இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இதை பண்ணி தான் கேட்க நான் வந்தேன்னா, பார்க்கணும். இப்போ பொலிட்டிக்கல் மேடைகளையும் பேசக்கூடியது வந்து வெளிநாட்டுல போயிருக்கவங்களா தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க, இங்க வந்து நீங்க சொந்த தொழில் பண்ணுங்கன்ற ஒரு குரல் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுடைய வளங்களை எல்லாம் சுரண்டிடுறாங்க, அதெல்லாம் அவங்க மாநிலத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பீகாருக்கு போகுது, உத்தரப்பிரதேசுக்கு போகுது அப்படின்னு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ அப்படிதான் இருக்கா? அது வந்து நம்மளுடைய இல்ல, அந்த நீங்க பார்க்கும்போது நீங்க மைக்ரண்ட் லேபர்ஸ்னால இங்க எதுவும் சிஸ்டம் ட்ரெயின் ஆக போறது இல்ல. ம், ஆல்ரெடி 60s 70sலயே தமிழ்நாட்டுல எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜஸ்தான், குஜராத்திஸ், சிந்திஸ் பாப்புலேஷன் தான் அவங்க அவங்க இப்ப இல்ல, அவங்க கிட்ட 60கள்லயே வந்துட்டாங்க. இருக்கிறாங்க. நீங்க பான் கடைல இருக்கிற நகை கடை ஜப்தி பண்ற கடைகளுக்கும் இங்க பிரிட்ஜ் கட்டுற கட்டுமான தொழிலாளர்களுக்கு வித்தியாசம் இருக்கு. யூ ஹேவ் டு ம், அண்டர்ஸ்டாண்ட் கேஷ் அனாலிசிஸ். அப்ப கேஷ் அனாலிசிஸ் பண்ணும்போது யார் கட்டட வேலை பண்றாங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற தொழிலாளிகள். அங்க பாத்தீங்கன்னா அங்கதான் பெரியார் பார்வையில பாக்குறாங்க, சோஷியல் காம்பனன்ட் பாருங்க. ஆனா நீங்க இருக்க சிந்திஸ், குஜராத்திஸ் செட்டில் இன் 60s and 70s ஆர் பிசினஸ் மென். ம், எங்கெங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்ட் இருக்கோ நீங்க பிசினஸ் செட்டில் பண்ணவங்க. ஸோ ம், இந்த பாப்புலேஷனுக்கும் நீங்க கம்பேரிசன் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னு நான். ஸோ ம், இங்க இப்ப இப்போ இங்க கான்ட்ரிபியூட் பண்ற விஷயங்கள். ஸோ இப்ப தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ணா, தமிழ்நாட்டை நீங்க பண்ணா இங்க தமிழ்நாட்டோட வரிகள் அவங்க கட்டணும், தமிழ்நாட்டோட கட்டுமானங்களுக்கு பண்ணணும், தமிழ்நாட்டுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ தமிழ்நாடு எப்பொழுதும் யாரையும் பொதுவா தமிழர்கள் எல்லாரையும் பெருசா ஒரு ஹேட்ரட், ஒரு ஒரு அனிமாசிட்டி பாலிடிக்ஸ்ல மக்களுக்கு பிடிக்காது. இங்க பேசிக்கலி இன்க்ளூசிவ் பீப்புள். எல்லாரையும் வாங்க நாங்க எல்லாரையும் அணைச்சுக்கிறோம், எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஓடலாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இந்த மொழிக்கு உண்டான சிறப்பே நான் சொல்றேன். நான் சம்திங் அபவுட் திஸ் லாங்குவேஜ். தமிழ் மொழி என்பது யார் யாரோ வெவ்வேறு காரணத்துக்காக தமிழ்நாட்டு அவங்க தமிழ் மொழியை லைக் பண்றாங்க, தமிழோட என்வாயர்மெண்ட்டை லைக் பண்ணி அடாப்ட் ஆகி சிங்க் ஆயிடுவாங்க. இங்க ஒரு ஆஹ், தைரியமா சொல்றேன், ஒரு சோஷியலி கொய்சிவா இருப்பாங்க மக்கள். ஸோ அதனால எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கதான் செய்யுது. ஓகே. வெறுப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி ஊட்டுற நபர்கள் நீங்க சொல்றீங்களே, சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது அவங்க ரெஸ்பெக்டிவ் கிளான் பிஹேவியருக்காக பண்றது, ம். அவங்களோட அரசியலுக்காக பண்றதா நான் நினைக்கிறேன் நான். ஓகே. அதாவது நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, சமூக நீதியை தூக்கி பிடித்தால் மட்டும்தான் எந்த ஒரு சமூகமும் அந்த வறுமை ஒழிப்பு அப்படின்ற விஷயத்த போக முடியும். வெறும் பாலம் கட்டுறதன் மூலியமாவோ ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கட்டுறதன் மூலியமாவோ அதை சாதிக்க முடியாது அப்படின்றத நம்ம இல்ல, அது புரிஞ்சுக்கணும். அது அது அதுவும் 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 அந்த மாடல்ல நீங்க சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நான் சொல்ல நான். புரியுது, இப்ப புரியுது. நான் எனக்கு டைடல் பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் ஹவுசிங், லிவிங் எல்லாம் எனக்கு வேணும். அதே நேரத்துல ஆனா அது இது பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து சமூக நீதியா இருக்கணும், எல்லாருக்கும் சமம் அப்படின்றது. அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் மாடலோட இணைந்து தான் போகணுன்ற. ஓகே. லாஸ்டா ஒரே ஒரு இல்லைன்னா கொஸ்டின். வெறும் இலைட்ஸ் மட்டும் தான் பெனிஃபிட் ஆயிடுவாங்க. ம். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். நான் ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட இருந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டாங்க கேரளா. அந்த அச்சீவ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு எப்போ வந்து இந்த அதிதீவிர வறுமை அப்படின்றத ஒழிப்போம்? நமக்குன்னு ஏதாவது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா? எவ்வளவு நாளுக்குள்ள சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இல்ல, நீங்க நீங்க சொன்னீங்கன்னா. நீங்க நீங்க சொல்லினா நீங்க அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 4% to 5% நீங்க 4 இயர்ஸ் பேக். இப்ப நான் சொன்ன இந்த செலக்டிவ் ஃபைன் டியூனிங் அப்ரோச் ஆஃப் சர்வீஸ் டெலிவரி 19 டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் டவுன் த லைன் பர்சன்டேஜ் 1.5 to 2. ஸோ இப்போ நாங்கள் திருப்பி ஒரு சர்வே எடுத்து பார்க்கணும். என்ன சர்வே எடுத்து பார்க்கணும்னா இந்த 19 டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஷேர் பண்ண டேட்டா, அவங்க டெலிவரி ஆஃப் சர்வீசஸ்க்கு அப்புறம் இப்போ திருப்பியும் இந்த 4 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு நாங்கள் வி ஹேவ் டு சர்வே அண்ட் ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் இண்டிசஸை டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஐ கான்ட் அனுமானத்தின் அடிப்படையெல்லாம் சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. ஸோ ஸோ இட் ஹாஸ் டு பி டன் ஒன் மோர் ஸ்டடி. இந்த 17 lakh பாப்புலேஷனுக்கு நம்ம 10 லட்சம் ரூரல் ஏரியா, 7 லட்சம் அர்பன் ஏரியால 4 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கில் போட்டது. இப்போ ஆஃப்டர் ஆல் த இன்டர்வென்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்
அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி தான் நாங்கள் சொல்லணும் நாங்கள். ஓகே. ரொம்ப பெரிய ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுல கேரளாவுடைய அச்சீவ்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரத்துல தமிழ்நாடும் எட்டி பிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துகளுக்கும் உங்களுடைய பொன்னான அதான் நாங்கள் நேரத்துக்கும் ஸ்டடி அது எட்டி ரீச் ஆயிட்டோமா இல்லையான்னு ஸ்டடி பண்ணோம்னா கன்ஃபார்ம்டா நான் உங்களுக்கு வரையறையோட சொல்ல முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுடைய இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவல்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.